நிம்மதி. உனத்தான பார்த்துக்க நான் இங்க காத்திருக்க, நெஞ்சு ஏங்கிருக்க. உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து காதல காமிப்ப நான். ஆமா, நான் தான். சொல்ல நிம்மதி. சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. காலேஜ் போகணும். ஆட்டோ வருமா? ஏ, என்ன பேசுற? தமிழ்ல தான் பேசுறேன், புரியலையா? அர்ஜென்ட்டா காலேஜ்க்கு போகணும். ஆட்டோல ட்ராப் பண்றீங்களா? ஃப்ரீயாலாம் வேணாம், காசு கொடுத்துடுறேன். ஏ லூசா நீ? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? நான் இப்படி பேசுறேன், சரியா தானே பேசுறேன். என்ன எல்லாரும் இப்படி தானே வச்சிருக்கீங்க, அதுக்கேத்த மாதிரி கரெக்டா தான் பேசுறேன். ஏ, என்ன நீ யார்கிட்டயும் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? மத்தவங்களுக்கெல்லாம் நான் யாரோ தானே, இருந்துட்டு போறேன். இப்படியே இருந்துட்டு போறேன். நான் இப்படி இருக்கிறது தான் எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா இப்படி இருந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏ, அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் இல்லைன்னு ரோட்ல பார்க்கும்போதோ இல்லைன்னு வெளியே தனியா பார்க்கும்போதோ சொல்லிடலாம். ஆனா வீட்ல என்ன அசிங்கப்படுத்தும் போது பார்த்துட்டு சும்மா இருந்தவங்க தானே நீங்க. அவ்வளோ பேச்சு வாங்கினேன், ஆனா எதையுமே கண்டுக்கல. அமைதியாவே நின்றுட்டு இருந்தீங்க. அப்பவே உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். போதும், இதுக்கு மேல என்ன இருக்கு சொல்லுங்க. என்ன ஒரு ஃப்ரெண்டா நீங்க பார்க்க வேணாம், அட்லீஸ்ட் ஒரு மனுஷியா பார்த்துருக்கலாமே. அப்படி பார்த்திருந்தா கூட என்ன விட்டு கொடுத்துருக்க மாட்டீங்க. பரவாயில்லைங்க, எல்லார பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏற்கனவே மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது, இதுல இன்னும் வலிய கொடுக்காதீங்க. போதும். நிம்மதி இப்படி பேசாத. என்ன நீ வாங்க போங்கன்னு பேசிட்டு இருக்க? யாருன்னு தெரியாதவங்கள அப்படி தானங்க பேசுவோம். யாருன்னு தெரியாதவங்களா? என்ன உனக்கு யாருன்னே தெரியாதா? என்ன எல்லாரும் ஈஸியா வெறுக்கிறீங்க. என்னோட நம்பரை பிளாக் பண்றீங்க, என்ன பாக்குறத அவாய்ட் பண்றீங்க, என்கிட்ட பேசாம என்ன ஒதுக்கிலாம் வைக்கிறீங்க. நீங்க அவ்வளோ பண்ணும்போது நான் வாங்க போங்கன்னு கூப்பிடுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல? அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஈஸியா என்னோட ஃபீலிங்ஸ்ல விளையாண்டுறீங்க. பரவாயில்ல, ஏற்கனவே நிறைய பழகி இருக்கேன், அதனால விட்டுடலாம். சாரி நிம்மதி, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. நீ பேசுற வார்த்தையிலேயே உன் மனசுல எவ்வளவு வலி இருக்குன்னு நல்லாவே புரியுது நிம்மதி. ரொம்ப ரொம்ப சாரி, என்ன மன்னிச்சிரு. என்னால மனசுக்குள்ள வேற ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே உன்கிட்ட ஃப்ரெண்டா பேச முடியல. அந்த ஒரு காரணத்தினாலதான் நான் உன்னை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வெளியே சொன்னா நீ என்ன தப்பா எடுத்துப்பேன்னு எனக்கு பயமா இருக்கு. உள்ளுக்குள்ள கஷ்டத்தை வச்சுக்கிட்டு வெளியே உன்கிட்ட சிரிச்சும் பேச முடியல. இதை உன்கிட்ட புரிய வைக்கவும் முடியல, உன்னை விட்டு விலகி போகவும் முடியல. தவச்சுக்கிட்டு இருக்கேன் நிம்மதி. இதுக்கு மேலேயும் என்னால கஷ்டப்பட்டே இருக்க முடியல. அதனாலதான் கண்மணிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கூட ஒத்துக்கிட்டேன். ஐயோ, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு பார்க்கல. அம்மாவும் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த வீட்ல இருந்து தப்பிக்கவே முடியாதா? இல்ல, அக்கா சொல்ற மாதிரி என்னால கேட்கவே முடியாது. வேற ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு என்னால ஆதி மாமா கூட வாழ முடியாது. எனக்காக என் டாக்டர் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட நான் போகணும். ஆனா எப்படி எப்படி போறது? எனக்கு பஸ் கூட ஏறி போக தெரியாதே. ஆனா கண்மணி இங்கே நின்று யோசிச்சுட்டு இருந்தேன்னா கண்டிப்பா சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இங்கிருந்து எப்படியாவது கிளம்பி போயிரு கண்மணி, சீக்கிரம் ஏதாவது முடிவேடு. என்ன பண்ணலாம்? இங்கிருந்து கிளம்பி போயிடலாமா? எப்படி எப்படி போறது? அக்கா எப்படி மதியானம் மாத்திரை போட்டுட்டு தூங்குவா, அந்த நேரத்துல நம்ம எஸ்கேப் ஆயிடலாமா? அதுதான் பண்ணணும். நம்ம லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடலாம். இதுக்கு மேல நம்ம லேட் பண்ணோம், அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கையே போயிடும். இல்ல, நம்ம சீக்கிரமா அந்த இடத்தை விட்டு காலி பண்ணணும். லெட்டர்ல என்ன எழுதுறது? என்ன எழுதுறது ஒண்ணும் புரியலையே. பேசாம உண்மை எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிடலாமா? ஆனா அம்மா அம்மா எனக்கு தெரிஞ்சா என்ன பண்ணும்? ஐயோ, நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அக்கா சொன்ன மாதிரி அம்மா செத்துருமா? ஐயோ, வேண்டாம். இல்ல, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இங்கே இருந்தா நம்மள ஆதி மாமாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டா சரி, இப்போதைக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியவே போகலாம். பேப்பர் பேப்பர் பெண்ணுங்க.
நீ எங்க தேடினாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேங்கா. வேற என்ன எழுதுறது? போதும், இது போதும். நம்ம எழுதி இங்கே வச்சுட்டு சீக்கிரம் கிளம்புவோம். கண்மணி, நீ பண்றது தப்பா கரெக்டா? இல்ல, கரெக்ட் தான். நான் இங்க இருந்தேனா கண்டிப்பா அக்கா சொத்துக்காக ஆதி மாமாக்கு நம்மள கல்யாணம் பண்ணி வச்சிருவா. ஆனா இதனால மனசார அவரை ஏத்துக்காம நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரும் என் கூட வாழ முடியாம, என்னாலே அவரு கூட வாழ முடியாம எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அக்காக்கு மட்டும் சொத்து கிடைச்சிடும். வேண்டாம், கண்டிப்பா அந்த வாழ்க்கை என்னால வாழ முடியாது. இப்பவே கிளம்பலாம். இதை எழுதி வச்சாச்சு. இப்ப எப்படி போறது? சரி, அக்கா இந்நேரத்துக்கு தூங்கிருப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்துட்டு கிளம்புவோம். நிம்மதி, நான் உன்னை கேட்கவா? கேளுங்க. இல்ல, வாட்டி உன்னை சாரியில பாக்குறேன். இன்னைக்கு என்ன, எதனால சாரி கட்டியிருக்க? இன்னைக்கு காலேஜ்ல நியூ இயர் செலிப்ரேஷன் நடக்குது, அதனால தான் சாரி கட்டியிருக்கேன். ஓ, நல்லா இருக்கா? ஆ, ஆ, உனக்கு என்ன, அழகா இருக்க. தேங்க்ஸ். சாரி கட்டிட்டு போட்டோலாம் எடுத்தேன், உங்களுக்கு அனுப்பலான்னு உங்க சேட் எல்லாம் ஓபன் பண்ணேன். ஆனா ஏதோ ஒரு விஷயம் தடுத்துச்சு, அதான் அனுப்பல. அனுப்பியிருந்த செத்துருப்பேன். நேர்ல பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. போட்டோல பார்த்து பார்த்து கஷ்டமா இருக்கும். வீட்டுக்கு வரமாட்டியா? யாரும் என்ன கூப்பிடலையே. கூப்பிட்டாதான் வருவியா? உரிமையா தான் வந்துட்டு இருந்தேன், ஆனா என்ன உரிமையா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. யாரும் எதுவும் சொல்லல, அதான் நானும் வரல. சரி, இப்பயாவது வா. இவ்வளோ நாள் கழிச்சு கூப்பிடணும்னு தோணுச்சுல, அதுவே சந்தோஷம். தேங்க்யூ. ஆனா நான் வரல. ஏன்? தெரியல, வரணும்னு தோணல. எப்படியும் அங்க வந்து என்ன அசிங்கப்படுத்துவாங்க. நீங்கெல்லாம் பார்த்துட்டு சும்மா தான் இருக்க போறீங்க. எதுக்கு வந்து வந்து அசிங்கப்பட்டுக்கிட்டேன்னு தான் வரல. ஏ, அது அது வேற எதுவும் நினைப்பல, நான் விட்டுட்டேன். சாரி. ஐயோ, சாரி எல்லாம் என்கிட்ட எதுக்கு கேக்குறீங்க? பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நீ வரமாட்டேன்னு சொல்லலாம், ஆனா எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல நீ வந்துதான் ஆகணும். ஏன்? அது அ- அ- அது இதை உன்கிட்ட எப்படி சொல்றது நிம்மதி? ஆனா சொல்லிதான் ஆகணும். எனக்கு அது பெரிய விஷயம். ஆனா உனக்கு நீ எப்படி எடுத்துப்பேன்னு கூட எனக்கு தெரியல. அது கண்மணிக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. நிம்மதி, உன்னோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அட, சொல்லவே இல்ல. இப்போ இதெல்லாம் நடந்துச்சு. நேத்துதான். பேசிட்டாங்களா? எல்லாம் முடிவாயிடுச்சா? என்கிட்ட கேட்டாங்க, நானும் சரின்னு சொல்லிட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன, அவ்வளவுதானா? வேற என்ன சொல்லணும்? நீங்க என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலையே, என்கிட்ட இன்ஃபார்ம் தானே பண்றீங்க. அதான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொன்னேன். ஆல் தி பெஸ்ட் உங்களோட கல்யாண லைஃப்க்கு. என்னது ஆல் தி பெஸ்டா? உனக்கு சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்லையா? இதுல நான் என்ன சொல்ல முடியும்? இது உங்களோட லைஃப்ங்க, நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. நிம்மதி, இப்படிலாம் பேசாத. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நான் பேசுறதே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கே, அப்ப நீங்க இப்படி நடந்துகிட்டது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். நிம்மதி, தப்புதான். நான் தான் சாரி கேக்குறேன்ல. ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி பேசாத. நீ யாருக்கிட்டயோ பேசுற மாதிரி தான் இருக்கு. நான் யார்கிட்டயோ தான் பேசுறேன், நீங்கெல்லாம் அப்படிதான் என்ன நடத்துறீங்க. சரி, போதும், இதோட நிப்பாட்டிக்கலாம். நான் பண்ணது தப்புதான். அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிரு நிம்மதி. பரவாயில்ல. சரி, இப்போ வீட்டுக்கு வா. ஐயோ, நான் எதுக்கு வீட்டுக்கலாம்? ஹே, வாடி, டார்ச்சர் பண்ற. வீட்டுக்கு வான்னு சொல்றேன்ல. இல்ல, அது வாயேன், வான்னு சொல்லிட்டேன். சும்மா அது இதுன்ட்டு வா. அம்மா உன்னை கேட்டுட்டே இருந்தாங்க நிம்மதி. அம்மா நாளைக்கு மார்க்கெட்க்கு வருவாங்க, அவங்கள அங்க பார்த்து பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு மனுஷியா மதிக்கிறது அந்த வீட்டுல 3 பேர் தான். ஒன்னு நம்ம தாத்தா, ஒன்னு அம்மா, இன்னொன்னு முத்து அண்ணா. வேற யாருமே என்ன அங்க மதிக்கல. அவங்களுக்காக மட்டும்தான் நான் அந்த வீட்டுக்கு வரேன். நிம்மதி, நானு சாரி, உங்களுக்காக கண்டிப்பா நாங்க வரமாட்டேன். நீங்க என்ன விட்டு கொடுத்துட்டீங்க.
ஒருத்தருக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதான் மரியாதைன்றது, சுயமரியாதைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அம்மாக்காக, முத்து அண்ணாக்காக, தாத்தாக்காக இப்போ நான் உங்க வீட்டுக்கு வரேன். ம்? லெட்டர் அங்க வச்சாச்சு. இப்ப நம்ம கிளம்ப வேண்டியதான். அக்கா கண்டிப்பா மத்தியானம் மாத்திரை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருப்பா. இதுதான் சரியான நேரம். நம்ம கிளம்பிடலாம். கண்மணி, அக்கா, ஐயோ, அக்கா, என்னம்மா கண்மணி, என்ன பண்றீங்க? அக்கா அக்கா அது சும்மாதாங்க நின்னுட்டு இருக்கேன். ஓ, நின்னுட்டு இருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு கண்மணி இவ்ளோ வெயிட்ட தூக்கிட்டு வர நிக்கிறீங்க? அந்த பேக்கை கொஞ்சம் கீழே தான் வைங்களேன். பேக் உங்களுக்கு வெயிட்டா இருக்கும்ல? இல்ல இல்லக்கா, அது வந்து ஹே அக்கா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டி. இப்படிலாம் ஏதாவது வேலை பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நான் மத்தியானம் மாத்திரை கூட போடாம முழிச்சே இருந்தேன். என்ன அந்த டாக்டரோட ஓடி போலான்னு பிளான் பண்ணியா? அக்கா இல்லக்கா, நான் இங்க இருக்கிற விஷயமே அவருக்கு தெரியாதுக்கா. நான் ஊருக்கு போறேன்னு மட்டும் தாக்கா தெரியும். அவருக்கு அந்த விஷயமே தெரியாது. அப்புறம் பேக தூக்கிட்டு எங்கடி கிளம்பிட்ட? அக்கா என்ன விட்டுருக்கா, ப்ளீஸ்க்கா, நான் கிளம்புறேன்க்கா. நான் வீட்டுக்கே போறேன்க்கா. தயவு செஞ்சு என்ன விட்டுருக்கா. ஹே, உன்னை விட்டுட்டா நான் என்னடி பண்றது? உன்னை வச்சுதான் யார்ட்டமே நவுத்தலான்னு பாக்குறேன். நீ பாட்டுக்கு கிளம்பி போறேங்கிற. கண்மணி, இது ஏன் இடம். நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்காது. ஆமா, அது என்னடி அங்க பேப்பரு? ஹோ, மேடம் லெட்டர் எழுதி வச்சுட்டு. சூப்பர் சூப்பர். ஏண்டி, என்ன பார்த்தா என்ன பைத்தியம் மாதிரி தெரியுதா? சூப்பரா ஒரு பிளான பக்காவா போட்டு உன் ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணா நீ ஏன் பிளான கெடுக்கலான்னு பாக்குறியா? நான் எப்படி விடுவேன்? கண் கொத்தி கழுகு மாதிரி உன்னை பார்த்துக்கிட்டே தாண்டி இருக்கேன். இங்க பாரு, எப்படியும் நீ பிளான் போடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு டெலிவரி ஆகுற டைம்ல நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நீ ஓடி போவேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தாண்டி இப்ப புதுசா இன்னொரு பிளானோட வந்திருக்கேன். அக்கா, என்னக்கா சொல்ற? ஹே, எனக்கு டெலிவரி டேட்ட பிப்ரவரியில தாண்டி கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்குள்ள, இந்த ஜனவரி மாசத்துக்குள்ள உனக்கும் ஆதிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்டி. நீ லெட்டர் எழுதி வச்சுட்டு போனாலும் சரி, இல்ல என்ன பண்ணாலும் சரி, உன்னால இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. இங்க பாரு, என்கிட்ட எஸ்கேப் ஆகி ஓடுறது, இல்ல அந்த வீட்ல இருக்கிறவங்க யார்கிட்டயாவது இந்த விஷயத்த பத்தி சொல்றது, இல்ல அந்த டாக்டர் இங்க வர வைக்கிறதுன்னு இந்த மாதிரி சப்பையான பிளான் எல்லாம் போட்டு என்கிட்ட அடிக்கடி மாட்டிக்காம ஒழுங்கா நான் சொல்றத கேட்டுட்டு ஆதிக்கு பொண்டாட்டியா வாழ்ற வழிய பாரு. உனக்கு இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான். ஆதி கூட உனக்கு கல்யாணம் நடக்கும், அவ்வளவுதான். கண்மணி, மாமா, என்னங்க, வாங்குங்க. என்னாச்சு? கண்மணி ஏன் பேக தூக்கிட்டு நிக்கிறா? அதுவா, அது ஒண்ணும் இல்லைங்க. நான் தான் பீரோல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை, ஏன் இப்படி பேக்லயே வச்சிருக்கேன்னு சொன்னேன். அதான் எடுத்து வைக்கிறதுக்காக எடுத்துட்டு இருந்தா. அப்படியா? கண்மணி முகமே சரியில்லையேம்மா. ஐயோ, அவ நல்லதாங்க இருக்கா. என் தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியாதா? நான் பாத்துக்கிறேன் அவளை. சரிம்மா. இல்ல, நான் ஆதிக்கிட்ட இப்பதான் பேசிட்டு வந்தேன். அப்படியா? ஆதி என்ன சொன்னா? இல்ல, அவனுக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம்னு சொன்னான். ஐயோ, நீங்க எப்ப வேணாலும் கல்யாணத்தை வச்சிருங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டான். அப்படியா? அப்புறம் என்னங்க, ஒரு நல்ல நாளா பார்த்து டக்குனு கல்யாணத்தை முடிச்சிருவோம். இல்ல, அவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ணணுமான்னு யோசிக்கிறேன். ஐயோ, என்னங்க, பண்ணி வச்சிடலாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் கண்மணி காலேஜுக்குலாம் போகணும்னு சொன்னால, அங்க இருந்து காலேஜ்ல டிசி வாங்கி இங்கே ஒரு நல்ல காலேஜா பார்த்து சேர்த்துருவோம். அப்படிங்கிறியா? ஆமாங்க, அவளும் காலேஜ்க்குலாம் போகணும், தம்பியும் அதுக்கப்புறம் படிக்கணும்ல, போலீஸ் வேலைக்கு வேற ட்ரை பண்ணுதுல, அதெல்லாம் பண்ணணும்னா நம்ம சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப கூட கண்மணி கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன், எனக்கும் டெலிவரி டேட் பிப்ரவரியில கொடுத்துருக்காங்கல்லங்க, அதுக்கு முன்னாடியே கல்யாணத்தை முடிச்சிட்டோம்னா இன்னும் வசதியா இருக்குங்க. குழந்தை பிறந்துட்டா குழந்தையும் நை நைன்னு அழுதுகிட்டே இருக்கும், கல்யாண வேலையெல்லாம் நம்ம ஃப்ரீயா பார்க்க முடியாதுல்ல, அதுக்காகவும் தான் சொல்றேன். ஆமால, நீ சொல்றது கூட சரிதான் வேதா. குழந்தை பிறந்துட்டா குழந்தைய பாத்துக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு நேரம் இருக்கும்.
கல்யாண வேலைய பார்க்க முடியாது. சரி, அதான் 2 வீட்லயும் சம்மதிச்சிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணணும்? உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷங்க. நான் இப்பவே அம்மா கிட்ட சொல்றேன். ஒரு நல்ல தேதியா பார்த்து அத்தை கிட்ட சொல்லுங்க. மாமா, இல்ல அது கண்மணி. ஐயோ, என்னாச்சு கண்மணி? ஐயோ என்னங்க, அவ அப்படிதான், விடுங்க. நீங்க சீக்கிரம் அத்தைய ஒரு டேட் பார்க்க சொல்லுங்க. சரிம்மா, நான் சொல்றேன். கொஞ்சமாவது டைம் கிடைக்கும், இப்படியாவது எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தேன். ஆனா அக்கா என்ன இப்படி எல்லாம் பண்றா? என்ன நடக்க போகுது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. டடான்! அச்சச்சோ, நிம்மதி மனசுல எவ்வளவு வலி இருந்தா ஆதிக்கிட்ட இவ்ளோ சோகமா பேசுவாள்ல. நிம்மதிக்கு ஆதி அவளை லவ் பண்றன்ற உண்மை தெரியாத இருக்கனால தான் இவ்ளோ தூரம் அவ்வளோ கஷ்டப்படுறா. தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவான்னு ஆதியும் சொல்லாம இருக்கான். என்ன நடக்க போதோ ஒன்னும் தெரியல. கண்மணி எப்படியாவது எஸ்கேப் ஆகலான்னு நினைச்சா எப்படி முடியும்? அதுக்கு தானே வில்லையா வேதா இருக்கா, அவ விடல. இதுக்கப்புறம் கண்மணிய கண் கொத்தி பாம்பு மாதிரி பாத்துக்கிட்டே தான் இருப்பா. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே மக்களே, நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு எனக்கு செம்ம கோல்டுங்க. ரொம்ப கோல்டு வந்ததுனால தான் ஒரு மாதிரியா இருக்கு வாய்ஸ். உங்களுக்கு எப்படி கேக்குதுன்னு தெரியல, ஆனா என்னால சுத்தமா பேசவே முடியல, கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு நம்ம வீட்ல தூதுவளை ரசம், அது கூட முட்டைக்கோஸ் பொரியல். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த 2026 எல்லாருக்குமே வெற்றிகரமா அமைய வாழ்த்துக்கள். இத்தனை நாளா வீடியோ கொஞ்சம் லேக் ஆகி தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த 2026லயாவது நம்ம ரெகுலரா வீடியோ போட ட்ரை பண்ணலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா வேணும். நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஓகே மக்களே, நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.